எஸ்விபி வாஸ்து நேர்களுக்கு வணக்கம். இப்பொழுது கிழக்கு பார்த்த மனையின் சிறந்த வரைபடம், கிழக்கு பார்த்த மனையின் வீட்டின் வரைபடத்தை காண்போம். இந்த வீட்டின் வரைபடத்தின் நீளம் 33 அடி, அகலம் 27 அடி கொண்ட இந்த மனையின் வரைபடத்தை இப்பொழுது காண்போம். இப்போது கிழக்கு பார்த்த மனை. இந்த கிழக்கு பார்த்த மனையில் வடகிழக்கு பகுதியிலிருந்து தென்கிழக்கு பகுதி வரை 9ஆக பிரிக்கப்பட்டு அதில் 4ஆம் பாகம் சுக்கிரன், குரு, சந்திரன், இப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் 4ஆம் பாகத்தில் மெயின் டோர் வச்சுருக்காங்க. தென்கிழக்கு பகுதியில் 6x11 6x11 என்ற அளவு கொண்ட இடத்தில் மாடிப்படி, திறந்த வெளி அமைப்பு கொண்ட மாடிப்படி ஸ்டெப் வச்சுருக்காங்க. இதுக்கு அருகில் கிச்சன் 6x11 என்று தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் அமைப்பு கொண்டுள்ளது. இந்த கிச்சன் அமைப்பில் 5x11 அமர்ந்து சாப்பிடும் அளவுக்கு டைனிங் டேபிளும், 6x11 என்பதில் கிச்சன் அடுப்புகளும் வைத்துள்ளார்கள். இதனை ஒட்டி இதனுடைய வெளி அமைப்பு, திறந்த கதவு நுழைவாயில் பூஜை ரூம் 4x4 4x4 அளவு கொண்ட இந்த பூஜை ரூமு தெற்கின் மையப்பகுதியில் உள்ளது. இதன் அருகில் தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம் 16x10 என்ற அளவு கொண்ட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் 3x3x16 அந்த 16 நீளம் இருக்குங்க இல்லையா, அதை 3 அடி பிரித்து மாஸ்டர் பெட்ரூம் என்பதனால் இதில் பீரோ, அதாவது ஜொல்லு, மற்றபடி குபேர மூலைக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வைப்பதற்கு வைத்துள்ளார்கள். இதில் ஒரு சென்ட்ரல் ஒரு செவுறு வச்சு இதுக்கு ஒரு டோர் வச்சு இது தனியாக பிரித்து வைத்துள்ளார்கள். இதனை வடக்கு நோக்கி ஒரு ஜன்னலும், இந்த மாஸ்டர் பெட்ரூமில் கிழக்கு நோக்கி ஒரு ஜன்னலும் வைத்துள்ளார்கள். இந்த கிச்சனில் ஒரு விண்டோ வச்சுருக்காங்க. இப்பொழுது 16x16 என்ற அளவு கொண்ட ஹால். இந்த 16x16 அளவு கொண்ட இந்த ஹாலில் வடகிழக்கு பகுதியை ஒட்டி ஒரு ஜன்னலும், வடக்கின் மையப்பகுதியில் ஒரு ஜன்னலும் வைத்துள்ளார்கள். இதனை ஒட்டி வடமேற்கு பகுதியில் 11x11 என்ற அளவு கொண்ட ஒரு பெட்ரூம். அந்த 11x11 அளவு கொண்ட இந்த பெட்ரூமில் மேற்கின் வடக்கு பகுதி ஒரு விண்டோவும் ஜன்னலும், வடக்கு பகுதியில் ஒரு ஜன்னலும் வைத்துள்ளார்கள். இந்த பெட்ரூமுக்கு அருகில் மேற்கின் மையப்பகுதியில் டாய்லெட்டு, அது பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் வைத்துள்ளார்கள். இது வீட்டில் வசிப்பவர்களுக்கு மட்டும் இந்த டாய்லெட்டு பயன்படுத்துவதாக இருக்கிறது. இதனை வெளியில் நபர்கள் விருந்தினர்கள் மற்ற வெளிநபர்களுக்காக வடமேற்கு பகுதியில் தாய் சுவரை ஒட்டாமலும் காம்பவுண்டு சுவரை ஒட்டாமலும் இடையில் டாய்லெட் பாத்ரூம். இந்த டாய்லெட் பாத்ரூம் கீழேயே செப்டி டேங்க் வச்சுருக்காங்க. மெயின் அதுதான். இந்த செப்டி வடமேற்கு பகுதியில் தாய் சுவரை ஒட்டாமலும் காம்பவுண்டு சுவரை ஒட்டாமலும் செப்டி டேங்க், டாய்லெட் பாத்ரூம் இது அட்டாச் வச்சுருக்காங்க. இது வெளி நபர்களுக்கு மட்டும், அவர்களும் யூஸ் பண்ணுவார்கள், இல்லை உள்ளவர்களும் யூஸ் பண்ணுவார்கள். அதனால் இப்பொழுது இந்த அளவு கொண்ட இந்த சிறந்த வரைபடத்தின் மூலம் வீடுகளை அமைத்து நன்கு குபேர மூலை, குபேர பகுதி, சுக்கிரன் பகுதியில் மெயின் டோரை வைத்து சிறந்த முறையில் அமைக்கப்பட்ட இந்த அளவு கொண்ட இந்த வீட்டின் அளவுகளை கவனித்து நம்முடைய மனைக்கு ஏற்றவாறு அளவுகளை அளந்து, முக்கியமாக திசைகளை கொண்டு, நமது செல்லிலே இருக்க திசை காட்டும் கருவியை கொண்டு திசைகளை கொண்டு அமைத்தால் இந்த வரைபடம் முற்றிலுமாக ஒரு 90% வாஸ்து முறைப்படி போட்ட வரைபடம் தான். முக்கியமாக இந்த அளவு கொண்ட வரைபடத்தை நம்ம அமைக்கும் பொழுதும், அல்லது இந்த வரைபடத்தை கொண்டு நம்ம வீடு கட்டும் பொழுதும் நம்மளுடைய திசை காட்டி கொண்டு திசைகளை அறிந்து சரியாக கிழக்கு திசையில் அறிந்து கிழக்கு மனை பார்த்து இந்த வீடை கட்டி நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறோம். உடனே நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமது அடுத்தடுத்த சேனல்களை அடுத்த பகுதியில் வடக்கு நோக்கி உள்ள மனையின் வீட்டின் அமைப்புகளை காண்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.